குரு அருளாலும் திருவருளாலும் கிடைச்சிருக்கு. இதை அந்த குரு அருள் திருவருள் சேர்த்து உத்தம குருவும் உன்னத சிஷ்யரும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இதோ சில விஷயங்கள்லாம் பெரியவாள்லாம் சொன்னதை கேட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சதுலேருந்து உங்களோட பரிமாறிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாலை வேளையில் உங்களுடைய பர்மிஷனோடையும் வாழ்த்துக்களோடையும் இந்த நிகழ்ச்சியை நான் துவங்கலான்னு இருக்கேன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. சாதாரணமாக நம்ம இறை வழிபாடு அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோம். அதில் ஆதிசங்கர பகவத் பாதால் ரொம்ப தாராளமாக ஒரு ஷட்வித மார்க்கம் அப்படின்னு சொல்லி சூரியனையோ கணபதியோ முருகனையோ பரமேஸ்வரனையோ விஷ்ணுவையோ சக்தியோ இப்படி 6 விதமான தெய்வங்களாக நமக்கு கொடுத்து அதுக்கு எப்படி எப்படி பூஜைகள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதிமுறைகள்லாம் வகுத்து கொடுத்தார். இதில் ஷண் மதம் அப்படின்னு சில பேர் சொல்லுவார். அது மதமே கிடையாது. மதமும் இல்லை மதமும் இல்லை. மதம்னா ஒரு வழிபாடு, ஒரு போக்கு, ஒரு பாதை. மதம்னா திமிருன்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே இல்லை. இது ஷட்விதமான மார்க்கம். அவர் இருந்த காலத்தில் பலவிதமான 72 மதங்கள் இருந்ததாகும். அதெல்லாம் கண்டித்து அதை 6ஆக சுருக்கி சுலபமாக நீ இந்த சுவாமி யாரவனாலும் நீ அடைஞ்சனாக்கா பாத கமலங்களை பிடிச்சிருந்தாலும் உடைய பாத கமலங்கள்லாம் விலகி போகும்ன்ற மாதிரியாக அவர் செய்தார். 32 வயசு இருந்தவர் ஆசீத்து ஹிமாச்சலம் கால்நடையாகவே அந்த காலத்தில் 2-3 தடவை நடந்து போயிருக்கார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்து போனவர் நம்ம மகா பெரிவா தான். ஏன்னா அவருடைய அவதாரம்னு நம்ம சொல்றது உண்டு. அவரை பற்றி ஒரு சின்ன பாடல் கூட உண்டு. ஆலடியில் அமர்ந்த பிரான் அவதாரம் செய்தது போல் காலடியில் பிறந்தவரே கருணையுடன் உதித்தது போல் மாலடியில் மனம் பதித்த மா முனிவர் காஞ்சி மகான் காலடியில் வீழ்வோமே காலமெல்லாம் பணிவோமே. இதிலிருந்தே நம்ம தட்சிணாமூர்த்தியுடைய அவதாரமாகவும் அவரை கொள்ளலாம். அவரே காலடியில் பிறந்த சங்கரர் மீண்டும் வந்ததாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எப்போ பார்த்தாலும் அவர் நாராயண ஸ்மரணத்திலே இருந்ததுனால இந்த மாலவனுடைய திருவடிகளை தன்னுடைய மனதில் எப்பொழுதும் வைத்து நாவிலும் அதை சொன்னதுனால அப்பேற்பட்டவருடைய அந்த மகானுடைய இன்னைக்கும் காஞ்சி முனிவர்னு எல்லாரும் சொல்கிறோமே அவருடைய காலடியில் விழுவோம்னு இந்த பாடல் இது நமக்கு உணர்த்துறது. இவர் எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டவர். இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க காஞ்சி மகா சுவாமிகளை ஒத்துக்காதவா யாருமே கிடையாது. இதர மதஸ்தால் கூட ஒத்துக்கிறார். கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவாலும் சரி, இல்லை இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, ஹிந்துக்களாக இருந்தாலும் சரி, பௌத்தர்களோ ஜெயினர்களோ யாராக இருந்தாலும் அவரை ஒத்துக்கிறார். ஏன்னு கேட்டால் அவரை பற்றி எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு தடவை ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவரை போய் பார்க்கறதுக்கு போகிறார். அவர்கிட்ட பெரியவா கேட்குறார், நீ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழுகை பண்ணுற அப்படின்னு. உடனே ஜஸ்டிஸ் இஸ்மாயில் சொல்கிறார், நான் 5 தடவை பண்ணுறேன். 6 தடவை பண்ணுறவா இருக்கா தெரியுமோ அப்படின்னு கேட்குறோம். இல்லை தெரியல, 5 தடவை தான் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு குரானில். இல்லை 6 தடவை இருக்கே. 6 தடவை இருக்கா, அது எப்படி அப்படின்னு கேட்குறார். ஹஜ்ஜுன்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமா, நம்மளவெல்லாம் இங்கே மானசரோவருக்கு போயிட்டு வர மாதிரி ஹஜ்ஜில் போய் யாத்திரை போயிட்டு வருவா. இந்த ஹஜ் யாத்திரை போயிட்டு வந்தவா அவள் 6 தடவை தொழுகை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதான் எல்லா மதத்தை பற்றியும் ஒரு கிறிஸ்டியானிட்டிலேருந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார்னா அவருக்கு என்ன தேவையோ அவருக்கு தெரியாத விஷயங்களை இவர் சொல்லக்கூடியவர். நான் அவர்கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். உத்தம குருங்கிற போது அவர் சின்ன குழந்தையா இருக்கார். பட்டத்துக்கு 6 மாதம்தான் ஆகுது. 13 வயசில் பட்டத்துக்கு வந்தாச்சு. 13.5 வயசு அவருக்கு. அப்போ அவருக்கு வேத பாடங்களையும் மற்ற உபனிஷத் பாடங்களையும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய கைதேர்ந்த ஒரு தீட்சிதர் ஒரு உபாத்தியாயரை ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு ஒரு ஆசனம் போட்டு, ஏன்னா சத்குரு ஜெகத்குரு வல்லியோ அதனால் அவர் உட்கார்ந்துருப்பார். பக்கத்திலேயே இந்த ஆச்சாரியர் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருப்பார்.
நம்ம பெரியவா என்ன பண்ணுவாளாம், சின்ன குழந்தை தானே, 13 வயசு குழந்தை தானே, நம்ம ஆத்துல 13 வயசு குழந்தைன்னா சூயிங்கம் சாப்பிட்டு வாசல் நின்றுட்டு இருக்கோம். அப்புறம் அதை எடுத்து செவுத்தில் யாராத்துலேயே ஒட்டிட்டு வந்துடும். இவர் அப்படி பண்ணல, பகவானோட ஓட்டுறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காரு. அவர் கீழே மரத்துலேருந்து இந்த குச்சிகள்லாம் இருக்கு, அதில் ஒன்றை எடுத்து கீழே ஏதோ அப்படி கோடு போட்டு ஏதோ பண்ணிகிட்டே இருக்கார். இது 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. 4ஆவது நாள் இந்த வாத்தியாருக்கு தாங்கலை. உடனே சுவாமிகளுக்கு பாடத்தெல்லாம் ஒன்றும் ஈடுபாடு இருக்கிறதா தெரியல. அதனால இன்னையோட பாடம் போரும், நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்து சொல்லுவேன். உடனே இப்போ பெரியவா இருக்கா, என்ன கேட்குறான்னா, நீங்கள் இத்தனை நாள் பாடம் சொல்லி கொடுத்தாரு, திடீர்னு போகிறோம் அப்படின்னு எழுந்து போகிறாரு. ஆனால் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது ஒரு மண்டலத்துக்கு எனக்கு சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு, நீங்கள் 4 நாள்லேயே கிளம்பி போகிறேன்னாக்கா அது ஒத்துக்கும்படியா இல்லை. இன்னொன்று, ஒரு ஆச்சாரியாருடைய முக்கியமான இது என்னன்னாக்கா, நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு இன்டராக்ட் பண்ணணும். அந்த பையனுக்கு அவன் தெளிவாக புரிஞ்சுட்டுருக்கானா நம்ம சொல்கிறத, எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்னு வாத்தியார் நினைக்கிறாரோ அந்த மாதிரி அவர் புரிஞ்சுட்டுருக்காரா சிஷ்யர்னு பார்க்கணுமா, பார்த்துன்னு தான் படம் நடத்தணுமா. அது அநேகமாக டீச்சர்ஸ்க்கெலாம் அது தெரியும், அந்த சைக்காலஜி எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். இங்கே கூட டீச்சர்ஸ்லாம் இருக்கா, நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டீச்சர்ஸ், ரிட்டையர் ஆன டீச்சர்ஸ்லாம் இருக்கா, அவர்களுக்கு தெரியும் எப்படி பாடம் நடத்துறதுன்னு. இந்த ஹியூமன் சைக்காலஜியில் ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்டை ரீட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக இருக்க முடியும். நீங்கள் பரீட்சை பண்ணாத போகிறேன்னு சொன்னால் அது தர்ம நியாயமாக படலையே அப்படின்னு பெரியவா கேட்குறார். மடத்தில் இருந்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவர் கேட்குறது கரெக்டு தானே, நீங்கள் சொல்லிக் கொடுத்ததான் அவர் கரெக்டாக படிச்சுன்னு இருக்காரா இல்லையா அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு நீங்கள் கிளம்பி போகிறது ஆட்சேபனை இல்லை. இதுக்கு வேறு வழியே இல்லை. உக்காந்துட்டார். உட்காந்துட்டு 3 கேள்வி கேட்குறாராம். 3 கேள்வி கேட்டோன்னா நம்ம பெரியவா 13.5 வயசில் அவர் என்ன சொல்லி கொடுத்தார், அவர் சொல்லாத பல விஷயங்கள் அந்த சப்ஜெக்டை பற்றி, அது இதை விட இன்னும் நன்னா எப்படி சொல்லியிருக்க முடியும் அப்படின்ற பாணியில் அவருக்கு சொன்னாராம். சொன்னோடனே மறுபடியும் அந்த ஆச்சாரியன் எழுந்து திருப்பி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, எப்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு பாடம் போகிறோம், உங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு எங்கிட்ட விஷயம் இல்லை, அதனால் இன்னையோட நான் போகிறேன் போகிறோம். ஆச்சாரியால் சொன்னாராம், நான் சொல்கிற வரைக்கும் இருங்க, அப்புறம் போகலாம். ஆனால் ஒரு 10-15 நாளைக்குள்ள அவர் முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல பரமாச்சாரியால் கொடுத்த முக்தி தன்னுடைய ஆச்சாரியார் ஒரு 15 நாள் தான் சொல்லி கொடுத்துருப்பார். அவருக்கு கைமாறா குருதட்சணையை என்ன கொடுத்தாரான்னா, முதல்ல பட்டத்துக்கு 6ஆவது மாதத்தில் மகாபெரிவா தன்னுடைய ஆச்சாரியனுக்கு முக்தி கொடுத்தார். இதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, குருவும் நன்னா அமையணும், சிஷ்யனும் நன்னா அமையணும். உத்தம குரு அப்படின்னு என்ன அப்படின்னாக்கா, உத்து அப்படின்னா உயர்ந்தன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். இதில் இங்கிலீஷில் கூட பார்க்கலாம், ஒரு 3 விதமான ஸ்டேஜஸ் சொல்லுவாள். ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு குணம் இருக்குது, அது அதை விட இது நன்னா இருக்குது அப்படியே ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. அதுக்கப்புறம் சூப்பர்லேட்டிவ், இதுதான் ரொம்ப வசந்தது அப்படி சொல்கிற மாதிரி உத்து, உத்தரக, உத்தமக அப்படின்னு 3 இருக்குது. தரம்னா கம்பேர் பண்ணுற போது அதனுடைய தரத்தையும் இதனுடைய தரத்தையும் கம்பேர் பண்ணுற போது உத்தர அப்படின்னு சொல்கிறது. உத்தம அப்படின்னு சொல்கிறது எல்லாத்த விட சிறந்ததை காட்டிலும் சிறந்தது. இப்போல்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு படி வந்துருச்சு, பெட்டர் தேன் த பெஸ்ட்டுன்னு. இப்போ எல்லா ஊர்லேருந்தும் வித்வான்கள் போவேன், அதில் ஒருத்தர் ரொம்ப சூப்பராக பரமாத்மா பண்ணி தான் ப்ரைஸ் வாங்கி வந்துட்டாருன்னா ஹீ ப்ரூவ்டு பெட்டர் தேன் த பெஸ்ட் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு லேட்டஸ்ட் இதை. இப்போ உத்தமமான குருக்கு என்னென்ன லட்சணம் அப்படின்னு சொன்னாக்க, சிஷ்யனுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து சொல்லி கொடுக்கணும், கவனமாக கேட்குறாரான்னு பார்க்கணும், தனக்கு ஈக்குவலாக எப்படி ஒரு தீபத்துலேருந்து இன்னொரு தீபத்தை ஏற்றினா அது இன்னொரு தீபமாக மாறிடுறதோ, அதுலேருந்து பல தீபங்கள் ஏற்ற முடியுமோ அந்த மாதிரி சிஷ்யாவை தயார் பண்ணுற குருவாக இருக்கணும். தாராள மனசு உடையவராக இருக்கணும். சிஷ்யா எப்படி இருக்கணும்னா, பாத்தியார் எப்போ அவருக்கு முடியுமோ அப்போ கேட்கணும். அப்போ இங்கே டாய்லெட் போயிட்டு வரங்கிறத குருவை சந்தேகம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ அவருடைய சௌரியம் பார்த்து அவருடைய நிலைமை எப்படின்னு பார்த்துண்டு அந்த சமயோஜித்தத்தை புரிஞ்சுண்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டு அந்த மாதிரி பண்ணுறவா தான் நிஜமான ஒரு சிஷ்யன். தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிஷ்யனுக்கு தெளிவு வரணுமா. தெளிவு என்ன அப்படிங்கிறத பற்றி திருமூலர் சொல்கிறார், தெளிவு குருவின் திருமேனி காண்பர். நல்ல ஒரு குரு கிடைச்சானா அவரை தரிசனம் பண்ணாலே ஒரு தெளிவு. தெளிவு குருவின் திருநாமம் செப்ப. குருவுடைய பெயரை சொல்கிறது, ஆனால் பெயர் சொல்கிறதுனா வாத்தியார் பெயர் சொல்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய குரு இவர் அப்படின்றத வெளியில் ஒரு பிரஸ்தாபிக்காது.
தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டார். அவர் என்ன சொல்றாரோ என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதை கேட்டார். அதுபடி நடக்காது. தெளிவு குரு உருவு சிந்தித்தல் தானே. அந்த குருவோட எப்பவுமே தன்னுடைய சிந்தனையில அவருடைய ரூபத்தையே நம்ம நினைச்சு வழிபடணும் அப்படிங்கிறது திருமூலர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு சமாச்சாரம் இது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, எங்க வாத்தியார் சொல்லுவார், கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், குரவோ சந்தி பகவக சிஷ்ய வித்தாபஹாரிணக துர்லபா சந்தி குரவக சிஷ்ய சித்தாபஹாரிணக. அதாவது நிறைய குருமார்கள்லாம் இப்ப இருக்கா, அவெல்லாம் வந்து சிஷ்யாகிட்ட இருந்து எந்த அளவுக்கு கறக்க முடியும் அப்படின்னு சொத்தை பணத்தை அப்படின்னு தான் பார்க்கறவாளா இந்த காலத்துல இருக்கா. யாருமே சிஷ்யனுக்கு என்ன தாத்தமோ அவனுக்கு என்ன தேவை அவனுக்கு என்ன சொல்லித்தரணுன்றது மாதிரி இல்லை. இப்போ இன்னைக்கு எஜுகேஷன் அப்படி தானே இருக்கு. எல்கேஜிக்கு 1.5 லட்சம் இல்லைன்னு சேர்க்க முடியாது இல்லையா? அந்த நிலைக்கு தானே போயிட்டு இருக்கோம். அதாவது காலேஜில் பையன் படிச்சுட்டு வரத்துக்குள்ளேயும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கேட்டு ரேட்டு மேட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த வீசாவையும் வாங்கிட்டு கிளம்புறதுக்குள்ளேயும் 30 டன்லேருந்து சேர்த்து வச்ச சொத்து முழுக்க கரைஞ்சி போயிடுது. ஸோ அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி எஜுகேஷனுடைய அதுக்கு ஆற செலவும் அதனுடைய வேல்யூவும் இருக்குன்னா நிறைய பேர் வீட்டில் நம்ம பார்க்கலாம். என்ன சார் கேட்க கதையா யார்கிட்ட போய் கேளுங்க, யூ ஜஸ்ட் வாண்ட் அ ஷோல்டர் டு க்ரை. அவர்கிட்ட நீங்கள் ஆரம்பிக்கும் அவர் ஆரம்பிச்சுடுவார், அது ஏன் சார் கேட்குறேன்னு. நமக்கு அப்புறம் 1 மணி நேரம் போயிடும். சரி போயிட்டு இன்னொரு நாளைக்கு பார்க்குறான்னு கண்டு அந்த அளவில் தான் இருக்குது. ஆனால் யாருமே குருட்டினை விளக்கும் குருவினை கொள்ளார். திருமூலர் சொல்றார், நம்முடைய அந்த காலத்தை போக்க குருவினாலே அந்த காலத்தை தீர்ப்பவர் அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த காலத்தை போக்கக்கூடிய ஞானத்தை தரக்கூடிய குருவை யாருமே சேரதில்லை. குருட்டினை விளக்கா குருவினை கொள்வர். அவதான் போட்டுட்டு ஒரு சுவாமிஜி அப்படின்னு வந்து விட்டான்னா உடனே அவள் பின்னாடி போக ஆரம்பிச்சு விட்றா. இப்போ என்ன ஆகுதுன்னா அவளுக்கும் ஒன்றும் தெரியாது, குருடு, ஏன்னா ஞானம் கிடையாது. இவனுக்கு போகிற சிஷ்யனுக்கும் ஒன்றும் தெரியாது, இவனும் குருடு. குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுந்தனவேங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பழத்தில் விழுந்துட்டு பிரயோஜனம் இல்லாத போயிடுறது. அப்படி ரொம்ப அங்கலாய்ச்சிக்க அந்த காலத்திலேயே 3000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலர். இப்போ நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, சிஷ்யாலாம் எப்படி இருக்கா? குருவை பற்றி சொன்னதெல்லாம் பணத்தை தான் கறக்கிறான்னு. சிஷ்யா மக்கள் எப்படி இருக்காருன்னா அவளும் எப்படி இருக்காருன்னா சர்வஜேதிச்ச மன்யந்தே அர்த்த காமாத்திய அபேட்சையா. அவள் வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிறாளாம். அவளுடைய மெயின் என்னன்னா எய்ம் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான். என்ன படித்தா எவ்வளோ நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தானா. சாத்தியந்தே நான் கிஞ்சன. அவள் எதுவுமே சாதிக்கிறதே இல்லை உலகத்தில். எதை தவிரன்னா விமூடேத்தி நாமம் வீணா, ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற கடைசியில் ஒரு ரியலைசேஷன். அதை தவிர இவள் எதுவுமே சாதிக்கிறது இல்லை அப்படின்னா சரி காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல குருவும் கிடைச்சி நல்ல சிஷ்யனும் கிடைச்சாதான் இது நல்லா இருக்கும். இப்போ குரு ரொம்ப ஓஹோன்னு இருக்கார், சிஷ்யர் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராமானுஜர் கேசி எடுத்துக்கணும். அவர் வந்து அவருடைய குரு கிட்ட ரொம்ப அத்தியந்தமாக போய் பாடம் படிக்கணும்னு பார்த்தார். சில விஷயங்களில் ராமானுஜருக்கு அவர் குரு சொன்ன விஷயங்களில் அவருக்கு ஒப்புக்க முடியல. அப்போ வந்து அபிப்பிராய பேதம் வந்தது. இப்படி கூட இருக்கலாம் இல்லையான்னு குருக்கிட்ட கேட்குறார் ஒரு தெளிவுக்காக. ஆனால் அது அந்த குரு வந்து நல்ல விதமாக எடுத்துக்கல. இவரை தனக்கு போட்டி ஆகிடுவாரோ, இவரை வளர விட்டால் நம்ம பிற்காலத்தில் நம்ம என்ன ஆகிடுவோமோ, நம்மளை ஒன்றும் இல்லாத பண்ணிடுவோம் சொல்லிட்டு ராமானுஜருடைய எந்த விதத்திலேயாவது ராமானுஜரை ஒன்றுமில்லாத பண்ணிடுறதுக்காக பல ஒரு தீமையான செயல்கள்லாம் ஈடுபட்டார்னு சரித்திரத்திலாம் இருக்குது. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. நம்ம பேர் அந்த டீட்டெயிலுக்கெலாம் போக வேண்டாம். ஆனால் அதே ராமானுஜர் பரந்த மனப்பான்மையோட திருக்கோட்டி நன்றிகிட்ட 18 தடவை போயிருக்கார். அந்த வைகை ஆற்று மணலில் 12 மணிக்கு மத்தியான வெயிலில் நின்று இருக்கார். 18 தடவை நின்று ராமானுஜருடைய சிஷ்யரான குலத்தாழ்வார் அவர் வந்து தன்னுடைய மேல் வசத்தை கீழே வெறிச்சு இது மேலே நின்றுக்குங்களேன் காலெல்லாம் சுட போகிறதுன்னு. குரு முன்னாடி நிற்கும் போது வெறுங்கால தான் நிற்கணும், பாதரட்சை கூட இருக்கக்கூடாது, பாதத்தை ரட்சிக்கக்கூடிய துணி கூட போட்டுக்கூடாதுன்னு கையை கட்டுன்னு வாய்ப்பொத்தி நிற்கிறான். கைகட்டி வாய்ப்பொத்தி அன்னைக்கு ராமானுஜர் வந்து கஷ்டப்பட்டு அஷ்டாட்சர மந்திரத்தை திருக்கோஷி நம்பிட்டு கற்றுந்தார். அப்படி அவ்வளவு ஈடுபாடோடு இந்த சிஷ்யர். இது மாற்றியோ சரியா இல்லைன்னு என்ன ஆகும் அப்படின்னார். யாதவ பிரகாஷர் ராமானுஜர் மாதிரி ஆகலாம். துரோணர் பாடம் சுத்த மாட்டேன்ட்டார் ஏகலவியனுக்கு. ஆனால் ஏகலவியன் என்ன பண்ணா, இவரை மாதிரி ஒரு சிலையை பண்ணி வச்சு ரொம்ப அவையே ஒரு சாட்சாத் குருவா நினச்சிட்டு எல்லா விதையும் பயின்றான். அவனால் பண்ண முடியாத ஒன்று ஏதாவது போச்சு. ஆனால் குரு எப்படி நடந்துட்டார்?
சிஷ்யன்ட்ட குரு தட்சணை அப்படிங்கிற பேரில் அவங்க விரலையே வாங்கிட்டான். ஸோ இங்கே குருக்கு எண்ணம் சரியா இல்லை. இப்போ மாற்றி பாருங்க, துரோணர்கிட்ட வந்து திருஷ்டத்யும்னன் வரான். துருபத தேசத்தை மன்னனுடைய பாஞ்சால மன்னனுடைய பிள்ளை. அவன் பிறந்திருக்கிறதே துரோணரை வந்து கொல்றதுக்கு தான். துரோணரை கொல்லறதுக்காகவே அவன் பிறந்திருக்கான். அவர்கிட்ட போய் பாடம் கற்றுக்கணும்னு கேட்குறான். எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அவருக்கு நன்னா தெரியும் இவன் தன்னை கொல்ல போறான்னு. தெரிஞ்சு கூட அவனுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறார். அர்ஜுனனுக்கு எவ்வளோ கற்றுக் கொடுத்தாரோ அத்தனையும் அந்த திருஷ்டத்யும்னன் கற்றுக் கொடுக்குறார். கடைசியில் என்ன ஆச்சு? குருவியே வெட்டி விடுறான் யுத்தத்தில். இது மாதிரி இருந்தால் பிரயோஜனம் இல்லை. லேட்டஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அனந்தராம தீட்சிதர்னு இருந்தார். அவருடைய உபன்யாசம் கேட்காத வேலையே இருக்க முடியாது. அவருக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, தள்ளாமல் வந்துடுத்து. யாராவது ஒரு சிஷ்யன் ஒருத்தவங்க கொஞ்சம் கூட மாட வந்து கைகரியம் பண்ணா தேவையில்லைன்னு தோணித்து ஊருக்கு போனார். ஊரில் போய் ஒருத்தரை கேட்டார், எனக்கு ஒரு நல்ல பையனாக ஒருத்தங்க இருந்தால் கொடுங்களேன்னு. அவர் சொன்னால், நான் எங்கே போய் யாரை தேடுறதுப்பா, இந்த காலத்தில் யாரும் வரமாட்டாங்க. உடனே எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கா, அதில் ஒரு பையனை தரேன் அழிச்சுன்னு போவாங்க. சரி, எந்த பையனை தரேன் அப்படின்னு கேட்டு அவர் சொன்ன, இந்த எழுத்தாத்துல இந்த கூரையெல்லாம் பிச்சுன்னு இருக்கான் பாரு ஒரு பையன் மேலே ஏறி, அந்த பையனை அழிச்சுன்னு போ, அவன் தான் இருக்கிறதுக்குள்ள நல்லா வேணும். சரி பரவாயில்ல, இது கிடைச்ச வரைக்கும் சரின்னு சொல்லி அழிச்சுன்னு போனாராம். கல்கத்தாவில் உபன்யாசம் முடிஞ்சுதான். அப்போல்லாம் அந்த காலத்தில் 40 நாள் 30 நாள் அப்படி உபன்யாசம். இப்போல்லாம் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே உபன்யாசம் பண்ணால் எல்லாரும் கிடையாத பார்க்க ஆரம்பிச்சுடுறா. 7 நாளைக்கு மேலே வந்து உபன்யாசங்கள்லாம் வச்சுக்கிட்ட சப்தாகம், நவாகம் கூட போயிடுச்சு, சப்தாகம் அப்படிலாம் வந்துடுச்சு. அப்போல்லாம் 40 நாள் உபன்யாசம் நடக்கும். 3 மணி நேரம் 4 மணி நேரம். நானும் சின்ன வயசுலாம் கேட்டிருக்கேன். இது உபன்யாசம் முடிஞ்சாச்சு. இது சம்பாவனைகள்லாம் எடுத்து மறுநாள் காத்தால ட்ரெயின் பிடிச்சி மெட்ராஸ்க்கு வரணும். அப்போல்லாம் இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ண நேரம். ரயில் கிளம்பி இந்த ஜாம்ஷெட்பூர் தாண்டி வந்துடுத்து. அவருக்கு எதுவும் தாகமாக இருந்து பண்ண தண்ணி கேட்ட மாதிரி அவருக்கு தாகமாக இருந்தது. அம்பி அப்படின்னு கூப்பிட்டார். இந்த கூஜால தீர்த்தம் இருக்கும் பாரு எடுனார். அப்போ தான் சொன்னான், மாமா ஒரு தப்பு நடந்து போச்சு, கூஜாவை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துவிட்டேன். என்னடா அப்படி பண்ணுற? நான் ராஷ்டிரபதி பவனில் உபன்யாசம் பண்ண போது எனக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய தலைமையில் கொடுத்த வெள்ளி பூஜாடா, அது உள்ளுக்குள்ளே தங்கமலாம்லாம் பூசிருக்கோம், அதை போய் விட்டுட்டு வந்துவிட்டேன்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறேன். மாமா தெரியாத பண்ணிவிட்டேன்னு சொல்கிறேன்னவரே, நான் காலையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன், விட்டுடுங்கோ, அடுத்த தடவை ஒழுங்காக ஆனந்துக்கிறேன்னா ஆச்சு. திரும்பி வந்தோன்னா அப்புறம் பம்பாயில் உபன்யாசம் வந்தது. இவர் அவனை அழைச்சின்னு போனார். பம்பாய்க்கு போயிட்டு திரும்பி வந்தார். அதே மாதிரி காத்தால ட்ரெயின் தாதரில் ஏறி இங்கே மெட்ராஸ் வரணும். அது கொஞ்சம் தூரம் பூனா கிட்ட வந்துடுச்சு. அம்பி குடிக்கிறதுக்கு எதாவது வச்சுருக்கியாடா அப்படின்னு கூப்பிட்டு கேட்டார். கேட்டான், மாமா பால் வேணுமா, இல்லை ஜூஸ் வேணுமா, இல்லை தீர்த்தம் வேணுமா அப்படின்னு கேட்டான். எதுடா நம்மக்கிட்ட ஒரு கூஜா தான்டா உண்டு, எப்படிடா 3 தருவே அப்படின்னு கேட்டார். இல்லை மாமா நான் 3 கூஜா வச்சுருக்கேன். எப்படிடா 3 கூஜா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னால், ஒன்று உங்களோடது, இன்னொன்று அந்த சபா பிரசிடென்ட்டோடது, இன்னொன்று அந்த சபா செக்ரட்டரி ஆத்துது, எதுக்கும் இருக்கட்டுமேனு அதையும் எடுத்துன்னு வந்துவிட்டேன் அப்படின்னு. இப்போப்பா ஏண்டா இந்த மாதிரி அடுத்தாத்தெல்லாம் எடுத்துன்னு வரலாமா, தப்பு இல்லையா, உன்னோட பெரிய வம்பா இருக்கே அப்படின்னு. இவன் சொன்னான், உம்மோட தான் போய் வம்பா இருக்கு, உம்மதை விட்டுட்டு வந்தாலும் கத்துறேர், அடுத்தாத்த எடுத்துன்னு வந்தாலும் கத்துறேர், நீர் வேற சிஷ்யனை பார்த்துக்கணும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். ஸோ இது மாதிரி சிஷ்யால் அமைஞ்சாலும் கஷ்டம், குரு மார்க்கம் சரியா அமையலைன்னாலும் கஷ்டம். இப்போ ரெண்டும் ஒன்றா ஒரே மாதிரி அமைஞ்சா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்காக சில கதைகள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கோம். அந்த கதைகளில் வந்து உத்தமமான குருவாக இருந்திருக்கா, அவளுக்கு அமைஞ்ச சிஷ்யாலும் ரொம்ப உத்தமமானவா இருந்திருக்கா. நம்ம மறுபடியும் பரமாச்சாரியார்லேருந்து மறுபடியும் தொடங்குவோம். நீங்கள் ரீசெண்டாக அவங்க எல்லாருக்குமே அநேகமாக வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பேன், இல்லை யூடியூப்பில் பார்த்துருப்பேன், ஏதோ ஒன்று கண்டிப்பாக பார்த்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள இது இந்த இடத்துல வச்சு ஃப்ளாஷ்பேக் அப்படி போவோம். ரங்கராஜன் ஒரு வித்யார்த்தி, அவர் எங்கள் வாத்தியார்கிட்ட பாடம் படித்தவர். 3 வருஷம் ஆற்றுல குருகுல வாசம் பண்ணி பாடம் படித்தவர். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் போய் காஞ்சி மடத்தில் இருந்து பாடம்லாம் படித்தார். அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிற வேத பாடசாலையில் அவர் வந்து ஆச்சாரியனாக இருந்துருக்கார். அது ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி போய் அவர் வந்து அழகேசங்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு, நீ என்ன வேதாந்தமாக கற்றுக் கொடுக்க போகிற, வேதம் தானே கற்றுக் கொடுக்க போகிற, எல்லாருக்கும் பொது தான்,
அங்கே இருக்கிறது ஒரு பரபிரம்மம் தான், அதனால நீ அதுக்கிட்ட போய் நீ வேலை செய்யல, தப்பே கிடையாது, போயிட்டு வான்ட்டு. அந்த காலத்துலலாம் வித்தியாசமே கிடையாது. அதெல்லாம் வந்து சித்தாந்தங்கள் மேடையில் வேற பேசினா கூட அவள் பரஸ்பரம் ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக இருந்திருக்கா. அவெல்லாம் மகாபெரிவா ஆசைப்பட்டான்றதுக்காகவே அப்போ வந்து 44வது பட்டம் அழகேசங்கர் வந்து ரங்கராஜனுக்கு கோபுரத்தை கட்டினார், 14 அடுக்கு கோபுரத்தை கட்டினாருங்கிறது அதெல்லாம் ஒரு சரித்திரம். இந்த நம்முடைய ரங்கராஜன் இருக்காரு, அவர் வந்து அங்கே வேலை பண்ணிட்டு இருந்தார். அப்போ பெரியவா வந்து மடத்தை விட்டுட்டு அடுத்தவர் ஜெயேந்திர சுவாமிகிட்ட கொடுத்துட்டு அவர் வெளியில் போயிட்டார், வெளியூரில் எங்கேயோ. திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த ரங்கராஜன் நம்ம பெரியவாளை பார்க்கறதுக்கு வடக்க போகிறார். போயிட்டு காத்துன்னு இருந்து அவரை நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணினோடனே பெரியவா கேட்குறார், எப்போ போகிற அப்படின்னு கேட்குறார். இவர் திருப்பி காஞ்சிபுரத்துக்கு எப்போ போகிறேன்னு கேட்குறாராக்கன்னு நினச்சிட்டு தட்சணம் ஆகிட்டு உத்தரவு கொடுத்தேன்னா சாயங்காலம் கிளம்புறான்னு இருக்கேன். அது இல்லைடா, நீ ஏதோ வெளியூருக்கு ஏதோ உத்தியோகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா தெரியுது, அது எப்போ போகிறேன்னு கேட்டேன். இது எப்படி இவருக்கு தெரிஞ்சது? நான் முந்தா நாள் தான் ஃபைனலைஸ் பண்ணி நேற்றுக்கு தான் அப்பாக்கே சொன்னேன், இன்றைக்கி தான் அழகேசங்கர் சொல்லியிருக்கேன், இப்போ இவர்கிட்ட வந்திருக்கேன், இவர் எப்படி சொல்கிறார்? ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. உடனே பெரியவா சொன்னாலாம், ஒரு நாளைக்கு இந்த மடத்துக்கு நேர கால் மேல கால் போட்டு அதிகாரம் பண்ணக்கூடிய சிம்மாசனாதிபதியா நீ ஆக போற, அதை விட்டுட்டு கடல் கடந்து காசுக்காக வெளியில போறேங்கிறிய, உனக்கே தர்ம நியாயமா படுறதா? போடா, போய் காஞ்சிபுரத்துக்கே போய் வேத பாடசாலையே பாடம் சொல்லி கொடுப்போம், நல்ல ஸ்ரேயஸா வருவே போன. அந்த ரங்கராஜர் தான் இன்னைக்கு 46வது பட்டம் அழகேசங்கராக இருக்கக்கூடிய அகோபில மடம் ஜீயர் என்பதை வந்து நாம் இங்கே சொல்லும்போது, உத்தமமான ஒரு குருவையும் ஒரு உன்னதமான ஒரு சிஷ்யரையும் இதை விட ஒரு நல்ல உபமானம் நமக்கு கிடைக்கும்னாக்க அது ரொம்ப துர்லபம்தான். ஒரு வைஷ்ணவர் அப்படின்றத பார்க்காத அவர்கிட்ட அன்பு செலுத்தினவர் நம்ம பரமாச்சாரியார். இவர் ஒரு ஸ்மார்த்த சன்னியாசின்றதை பார்க்காத அந்த அவருடைய பாடசாலையில் பாடம் சொல்லி கொடுத்தா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு நினைச்ச உன்னதமான சிஷ்யர். அவருடைய பேச்சை கேட்டு மறுபடியும் மடத்துக்கே போய் மடத்திலேயே பாடம் சொல்லி கொடுத்து கடைசியில் இன்னைக்கு ரொம்ப பெரிய உன்னதமான ஒரு, இப்போ கூட முந்தான குரு பூர்ணிமாக்க அவருடைய இது நீங்கள் சங்கரா டிவியில் அவர் பேசின அனுகிரக பாஷணத்தை இங்கே எல்லாருமே கேட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு நல்ல உத்தமமான குருவுக்கும் உன்னதமான சிஷ்யருக்கும் ஒரு சரியான உபமானமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு இது தோன்றது. புராண காலத்தில் கூட அப்படி இருந்திருக்கு. ஏன்னா குரு அருள் இல்லைன்னா திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லுவார். நாமதேவர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த நாமதேவர் பாண்டரங்கனோட பேசுவார், விளையாடுவார். ஒரு நாளைக்கு நாமதேவருக்கு சந்தேகம் வந்தது. உடனே பாண்டரங்கனை பார்த்து கேட்கிறார், பாண்டுரங்கா, நீ தானே கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தது, எல்லாம் பண்ணேன், அவனுக்கு நல்ல கத்தியெல்லாம் கொடுத்த, கீதையெல்லாம் சொன்னியே, அது மாதிரி எனக்கு மோட்சம் உண்டான்னு சொல்லேன். அவர் கிருஷ்ணா சொன்னா, நான் எங்கே அர்ஜுனுக்கு மோட்சம் கொடுத்தேன், அவன் வீர சொர்க்கத்துக்கு நான் போனான், அந்த மோட்சம் அதெல்லாம் கேட்டால் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ற. என்ன இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன் நீ, எனக்கு என்னோட தினம் விளையாடுறேன், நான் கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்றேன், இப்படி இருக்க, என்ன மோட்சம் கிடையாதுங்கிறியேன்னு. மோட்சம் வேணும்னா அதுக்கு வந்து ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வேணும், உனக்கு குருவே கிடையாது, உனக்கு ஏது மோட்சம்? அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து ஒரு 15 மைல் தள்ளி ஒரு கோவில் இருக்கு, பாழஞ்ச சிவன் கோவில் இருக்கு, அங்கே அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் நீ அனுகிரகம் வாங்கிட்டு வா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன்னா உனக்கு மோட்சம் உண்டா இல்லையான்னு அப்புறம் சொல்கிறேன். இவர் உடனே கால் நடந்து அங்கே நடந்து போனாக்க அங்கே ஒரு பாழடைஞ்ச கோவில் இருக்கு, அதில் ஒருத்தர் வாசப்பட்டியில் தலை வச்சுட்டு காலை சிவலிங்கத்து மேலே போட்டுன்னு படுத்துருக்கார். அங்கே இருக்கிறவாளை கேட்டால் இங்கே இந்த மாதிரி யாராவது இருக்காருன்னா அப்படி யாருமே இல்லை, அங்கே ஒருத்தர் பரதேசி படுத்துருக்கார், அவரனா போய் கேட்டுப்பாரு. இவர் போய் அங்கே போய் கேட்குறார் நாமதேவர், இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அங்கே இருக்காராமே, யாருன்னு. யார்? நான் தான். யார் உன்னை பாண்டவங்க நினச்சானா? இது பார்த்தா ஒரு பிக்காரி மாதிரி இருக்கு, இது போய் நம்மளை பாண்டவங்க நினச்சானான்னு ஞான திருஷ்டியில் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னது இது பரதேசி? ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும், என்ன நீங்கள் வந்து தலையை வாசப்படியில் வச்சுக்கலாம், அதுவே தப்பு, காலை சிவன் வேலை போட்டுன்னு படுத்துன்னு உங்களை போய் பாருன்னு பாண்டவங்கன்னு சொல்கிறார். எனக்கு ஒன்றும் போய் புரியலையே, என்னது இது அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த பரதேசியாக இருக்கக்கூடியவர் சொல்கிறார், நீ வேணால் ஒன்று பண்ணேன், என் காலத்துக்கு சிவலிங்கம் இல்லாத இடத்துல வச்சுப்பேன் அப்படின்னு. இவர் அந்த கால் எடுத்து 12 இடத்துல வச்சா 12 இடத்துல 12 துவாதச லிங்கங்களும் அங்கே தோன்றித்தான். ரொம்ப நடுநடுங்கி பயந்து போய் காலில் விழுந்து, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, அபராதங்கள்லாம் நீங்கள் மன்னிச்சுக்கணும்,
தயவு பண்ணி யாருன்னு சொல்லி உங்களுடைய சுயரூபத்தை சொல்லுங்கன்னு போய் சொன்ன, நான் தாண்டாப்பா பரமேஸ்வரன், உன்னை சோதனை பண்ணுறதுக்காக தான் வந்தேன், நீங்கள் வரப்போகிறேங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் வேற அவர் வேற இல்லை, 2 பேரும் ஒன்று தான். சம்ஹாரம் பண்ணுற போது நான் பரமேஸ்வரனாக இருக்கார், ரட்சிக்கிற போது அவர் வந்து மகாவிஷ்ணுவாக இருக்கார். ஹரியும் ஹரனும் ஒன்று தான். இது புரிஞ்சுக்கலன்னு அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சில பேர்லாம் சொல்லுவா, கேட்டுக்க இல்லையா? அது அப்படி இல்லையா? அதுக்கு அர்த்தம் எங்கள் வாத்தியார் சொல்லுவார், ஹரி என்கிற யாதவன் வாயில் மண்ணு. ஹரி, ஹரிய தமிழில் ஹரின்னு சொல்கிற வழக்கம் இல்லையா? ஹரின்னா இந்த பெரிய ரா போட்டால் ஹரின்னு தெரிந்துகொள்னு அர்த்தம். ஹரி தெரிந்துகொள், என்ன தெரிஞ்சுக்கணும்? யாதவன் வாயில் மண். யாதவன் யாதவ குலத்தில் இருந்த கண்ணன் ராக்கனை, அந்த கண்ணபிரான், அவன் வாயில மண் இருந்துதான். ஆனால் நம்ம பார்க்கும்போது மண்ணா தெரிஞ்சது, ஆனால் யசோதை பார்க்கும்போது அண்ட சராச்சரங்களும் தெரிஞ்சது. அந்த ஹரி என்ற யாதவனுடைய வாயில மண்ணானது அப்படியே விஸ்வத்தையே காமிச்சது. அதனால தான் நமக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்வது ஆரம்பிக்கச்சு என்ன சொல்றோம்? விஷ்ணம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. போனது, இருக்கிறது, வரப்போறது எல்லாத்துக்கும் அவன் தான் பிரபுன்னா. இது கேரளாவில் அமரப்பிரபுன்னு ஒரு வார்த்தை வரும். இவர் மரப்பிரபுன்னு தியானம் பண்ணினே இருந்தாராம். பக்கத்தில் இருந்தவர் பண்டிதர் போய் கேட்டாலும் இது தப்புப்பா, அப்படி சொல்லப்படாது, அவருக்கு வரல, இப்படிலாம் பண்ணால் அவனுக்கு நரகம்தான் போ அப்படின்னு அவர் போயிட்டார். அன்னைக்கு ராத்திரி குருவாயூரப்பன் இவருடைய வித்வானுடைய கனவுல வந்தாராம். நான் மரத்துக்கும் நான் தாண்டா பிரபு, ஆனால் அவன் சொன்னது தப்பு இல்லை, அமரர்களுக்கு மாத்திரம் இல்லை, மரத்துக்கும் நான் தான் பிரபு, எல்லாத்துக்குமே நானே பிரபுவாக்கன்னு இவனும் கவலைப்பட வேண்டாம். இப்போ நாமதேவருக்கு இப்போ ஞானம் வந்துடுத்து. என்ன ஞானம் வந்துடுத்து? குருவிட்ட கேட்குறா, நீ தான் எனக்கு குரு, எனக்கு உபதேசம் பண்ணுன்னு. நீ எப்போ என் காலை பிடிச்சியோ அப்போவே உனக்கு நான் தீட்சை கொடுத்தாச்சு, உனக்கு பணிவு வந்துடுத்து. இனிமேல் நீ பார்க்கறது எல்லாமே பிரம்மமாக தெரியும், எல்லாமே பாண்டரங்கமாக தெரியும். அதுக்கப்புறம் கதை நிறைய அப்படியே வளர்ந்துதே போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு குருவாக தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே வந்து இவருக்கு உபதேசம் பண்ணால நாமதேவர் ரொம்ப பிரபலமானார். கிட்டத்தட்ட 100 கோடி பாடல்கள் அபங்க எழுதினான்னு சொல்லுவார். அது வந்து முதல் அவதாரமான நாமதேவராக ஒரு 70 கோடி எழுதியிருப்பார். அப்புறம் திருப்பி அவரே மறுபடியும் துக்காராமா வந்து பிறந்து மிச்சத்தையும் எழுதினான்னு சொல்லுவார். அதுதான் நீங்கள் வந்து மகாராஷ்டிர சம்பிரதாயத்தில் நீங்கள் பார்த்தேன்னா அவர் சொல்லும்போது நாமதேவ துக்காராம் கி ஜெய் அப்படின்னு சொல்லுவார். 2 பேரும் சேர்த்து தான் சொல்லுவார், எல்லாம் 2 பேரும் ஒருத்தார் அப்படிங்கிறனால. அதான் அங்கெல்லாம் போயிட்டு நம்ம லேட்டஸ்ட்டில் எல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்கிறேன், லேட்டஸ்ட்லேருந்து எதுவும் சொல்லக்கூடாதான்னு. ஏன் சொல்லலாமே? சரி, காஞ்சி பெரியவாளை சொன்னோம், அதே மாதிரி சிங்கரி பெரியவாளையும் சொல்லணுமோனோ இல்லையா? நமக்கு எல்லாரும் ஒன்று தானே, பெரியவா தானே நமக்கு. உக்ர நரசிம்ம பாரதின்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி மகா கோபிஷ்டரா, அவர்கிட்ட யாருமே நெருங்கிறதுக்கு பயப்படுவார். அவருக்கு சிஷ்யரா சிவாபிநவ சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் அப்படின்னு அவர் சிஷ்யர். அவர் தான் காலடியில் வந்து சங்கர பகவத் பாதாவுடைய அம்மாவுடைய இந்த இடம்லாம் கண்டுபிடிச்சது. அந்த பூர்ணாந்தி எந்த இடத்துல வந்து அம்மா உள்ள வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சா அங்கே முதல்ல இந்த இடம் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணது அவர் தான் சொல்லுவார். ஒரு நாளைக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அவெல்லாம் மகா சன்னிதானம் அவள் 2 பேருக்கு பேர். நம்ம வந்து மகா பெரியவான்னு சொல்கிற மாதிரி அந்த சம்பிரதாயம். 2 பேரும் பல்லாக்கில் போயின்றிருக்கா. பெரியவர் வந்து தங்க பல்லாக்கில் போகிறார், ஜூனியர் சுவாமிஜி வெள்ளி பல்லாக்கில் போகிறார். போயிட்டே இருக்கச்ச திடீர்னு சுவாமிகள் பல்லக்கை நிறுத்து அப்படின்னு விட்டார். எல்லாரும் ஆச்சரியமாக என்ன ஆச்சுன்னு பார்க்குறா. நம்ம அடுத்த சுவாமிகள் இருக்கார, அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படிங்கிறார். இந்த கதை நான் சொல்கிற கதையில் மகாபெரிவா சொன்ன கதை. அவர் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தான்றது பாருங்க. அவர் கை கட்டுன்னு வந்து நிற்கிறார். என்ன சுவாமியை கூப்பிட்டேலாம், மனசில் ஏதோ சிந்தனை ஓடித்து போடுக்கே என்ன அப்படின்னு கேட்குறார். அவர் மனசில் பின்னாடி வெள்ளி பல்லாக்கில் வர அவர் மனசில் என்ன சிந்தனை ஓடித்துன்னு தங்க பல்லாக்கில் முன்னாடி போகிற ஆச்சாரியான்னு தெரிஞ்சிருக்கு. இவருக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. நான் சொல்லட்டுமா? நாம்ளும் ஒரு நாள் இந்த தங்க பல்லாக்கில் போவோம் இல்லையா அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கினாராம். அந்த சின்ன சொம்பு மாதிரி இருக்கும், மரச்சொம்பாக இருக்கும், அதுலேருந்து நெல் இருக்கும், அதுலேருந்து ஒரு பிடிச்ச நெல் எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்துட்டார். இதை அந்த பீட்டத்தை மேலே போட்டார். போட்ட உடனே அத்தனை நெல் பொரியா அப்படியே பொரிஞ்சுட்டு. இந்த அளவு தப அக்னி எப்போ உன்னால் உருவாக்க முடியுமோ அன்னைக்கு
உனக்கு தங்க பல்லாக்கில் போகிற அருகதை வந்துடுத்துன்னு நினச்சிக்கோ. அதனால சன்னிதானமாக இருந்த சிவாவினவர் சச்சிதானந்த சுவாமிகள் இருக்காரு, கடைசி வரைக்கும் தங்க பல்லாக்கில் ஏறவே இல்லை. அவர் தான் உன்னதமான சிஷ்யர். அவரே உத்தமமான குருவா எப்படி ஆனார்னா, அவருடைய சிஷ்யர் வந்து சந்திரசேகர பாரதி சுவாமி. அவர் ஒரு இடத்துல பட்டத்துக்கு வந்த உடனே தமிழ்நாட்டுக்கு வர்றார். முதல்ல ஒரு இடத்துல அனுகிரக பாஷணம் பண்ணணும். குருவை நமஸ்காரம் பண்ணிட்டு பேசணும். இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், பாரதி தீர்த்த சுவாமிகள் அவரும் உட்கார்ந்துருப்பார், விதுசேகர பாரதி தீர்த்தரும் உட்கார்ந்துருப்பார். சில சமயம் அப்படின்னு கண் காமிப்பார். அவர் அப்படியே இவரையே தான் பார்த்துட்டு இருப்பார். ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி. குரு சிஷ்யன் உட்கார்ந்து இருக்கிற அழகு அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நீங்க உடனே சங்கராடிகள் 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க பார்க்கலாம், அனுபவிக்கலாம். அப்படி கண் காமிச்சோன்னு அவர் பேசுவார். அது மாதிரி அவர் கண் காமிச்சார், அவர் பேசணும். எல்லாம் ஒரே சலசலப்பு. ஏன்னா அந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகளுக்கு கன்னடம் தவிர ஒன்றும் தெரியாது. எல்லாரும் இவர் என்ன பேச போறார், ஆனா ஊரோ ஈரோடோ சேலமோ. பெரியவர் சொல்றார், அவ அப்படித்தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, நீ ஒன்றும் பயப்படாத, நீ பேசு அப்படிங்கிற. ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் தமிழ்ல பேசியிருக்காராம். ஃபர்ஸ்ட் டாக் இன் தமிழ்நாடு அவருடைய டாக். ஒரு புஸ்தகத்தில் வந்திருக்கிறது. என்னத்தினாலன்னா குரு கட்டாட்சம். உத்தமமான ஒரு குரு பக்கத்தில் இருக்கும்போது அந்த உன்னதமான சிஷ்யருக்கு தானாவே வந்துடுச்சு அந்த கட்டாட்சம். தீட்சை அது வந்து நயன தீட்சைன்னு சொல்லுவார். ஸ்பர்ஷ தீட்சை, நயன தீட்சை, பாத தீட்சைன்னு சொல்ல. இப்போ வந்து மாணிக்க வாசகருக்கு பாத தீட்சை தான் கொடுத்ததாக சரித்திரம்லாம் சொல்றது. இவர் அப்படி ரொம்ப ஃப்ளூயண்டா அவர் வந்து தமிழ்ல பேசியிருக்காருன்னா அது ஒரு பெரிய உத்தமமான குருவுடைய அனுகிரகம், உன்னதமான சிஷ்யருடைய ஒரு இது. அவர் அந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகளும் நம்ம சந்திரசேகரேந்திர சாஸ்திரி சுவாமிகளும் சம காலத்தில் இருந்தவா. அவ 2 பேருக்குள்ள நிறைய கருத்து பரிமாற்றங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அவரே சொல்வாரா, நான் நினைக்கிறதெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கார் காஞ்சியில அப்படின்னு அவரே சொல்வார். 2 மடத்துக்கும் போயிட்டு வந்துருந்தவெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கா. அவ சொல்லி இந்த கேள்வி. இந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகளுக்கு அடுத்தது வந்தவர் அபினவ வித்யா தீர்த்தர். அவர் ஒரு நாள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறார், நீங்க இப்படி குகையில எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கல, நீங்க வந்து பக்தாளுக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணி தரக்கூடாதா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார். விவேக சூடாமணிக்கு நீங்க பாஷ்யம் எழுதணும். விவேக சூடாமணி ஆதிசங்கரர் பண்ணிருக்கார், 580 ஸ்லோகங்கள். அதுக்கு பாஷ்யம் எழுதணும். சரின்னு ஆரம்பிச்சார், பாஷ்யம் எழுத ஆரம்பிச்சார். 520 ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் எழுதிட்டார். ஓலைச்சுவடியை கையில் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அபினவ வித்யார்த்தத்தை போய் கை கட்டுன்னு கேட்கிறார், இன்னும் 50 ஸ்லோகம் இருக்கு, அதுக்கு எழுத வேண்டாமான்னு. இந்த 520 ஸ்லோகத்துக்கு எழுதுகிற பாஷ்யமும் புரிஞ்சுதுன்னா அவளுக்கு இந்த 52 ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தானாகவே புரியும்ட்டாராம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பாஷ்யங்கள்ல விவேக சூடாமணி பாஷ்யத்தில் 520 ஸ்லோகத்துக்கு மட்டும்தான் பாஷ்யம் இருக்கும். மிச்சம் 52க்கு அவர் சொல்லியிருப்பா இது வரைக்கும் தான் அவர் எழுதியிருக்கார், அதுக்கு மேலே எழுதலை அப்படின்னு சொல்லி. இது மாதிரி அந்த காலத்திலேருந்து இருந்திருக்கா. அதுக்கு முன்னாடி காலத்தில் நம்ம போனோம்னா அப்போ கூட ரொம்ப பெரிய வேலை இருந்திருக்கா. அதில் 1-2 மாத்திரம் சொல்லி நான் கரெக்டான டயத்துக்கு ஒரு 740 640 ஆரம்பிச்சோம் இல்லையா, 740. குருவை தவிர ஒரு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருந்த சிஷ்யாலாம் நிறைய பேர் இருந்திருக்கா. இந்த சிஷ்யனை எப்படியாவது கரையேற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான குருமார்கள் இருந்திருக்கா. இது 2 கதை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சமர்த்த ராமதாசர்னு சிவாஜி மகாராஜாவுடைய குரு. பத்ராஜலம் ராமதாசன் ஒருத்தர் இருந்தார் ஆந்திராவில். இவர் சமர்த்த ராமதாசர்னு அதுக்கு முன்னாடி இருந்தவர், சிவாஜியோட காலத்தில் இருந்தவர். இது முன்ன பின்ன இருந்திருப்பான்னு வச்சுப்போமே. அவர்கிட்ட ரங்கநாத கோஸ்வாமின்னு சொல்லிட்டு ஒரு சிஷ்யர். அவருக்கு மகாராஜா மாதிரி இருப்பார், யுவராஜா மாதிரி இருப்பார். சிவாஜி ராஜா வந்து என்ன பண்ணுவாரான்னா இவருக்கு சகல மரியாதைகளும் கொடுத்து ஒரு ராஜகுமாரனை மாதிரி ரட்சிச்சிருந்தான். மற்ற சிஷ்யாலாம் ஒரு நாள் போய் குருக்கிட்ட சொல்றா, என்ன குரு நன்னாவே இல்லையே, உங்ககிட்ட பாடம் படிக்கிற சிஷ்யர் அதுவும் பெரிய இளவரசன் மாதிரி வரானே, இதெல்லாம் கொஞ்சம் கண்டிக்கப்படாதா. ஓ அப்படியா, ரங்கா அப்படின்னு கூப்பிட்டார். என்ன குரு, உனக்கு இதெல்லாம் வேண்டாமே வேண்டாமே குரு சங்கல்பம் அப்படின்னார். அடுத்து இந்த ராஜாவோட ஆள்லாம் பக்கத்தில் இருந்தாருன்னா எல்லாத்தையும் கேட்டு நகை நட்டு அதுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்தாரு. யானை குதிரை எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்க, எல்லாம் ராஜாட்ட போங்கன்ட்டார். இப்போ மிச்சம்லாம் பார்த்தா பரவாயில்லையே, குரு சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டாரு. உடனே என்ன பண்ணார், நான் வந்து காட்டுக்கு போறேன், நீயும் வா.
காட்டுக்கு ஆசிரமம் ஒரு கௌபீனதாரியாக போகிறார் அவர் ரங்கநாத கோஸ்வாமி. ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கு, அது மேலே உட்காருங்கிறார். மணி 7 காத்தால உட்கார். அங்கே காட்டில் உள்ளெல்லாம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து பிக்ஷை எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் இங்கே வருவோம். நான் வர வரைக்கும் நீ கண்ணா மூடின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். நான் வந்து எழுப்பி என் குரல் கேட்கும்போது தான் நீ கண்ணு முடிச்சு பார்க்கணும். சரி, குரு சங்கல்பம் அப்படின்ட்டார். உட்கார்ந்த தியானத்தில் 7, 8, 9, 10, 11, 12 மணிக்கு மேலே தான் குரு வரப்போகிறார். அதுக்கு நடுவில் வேட்டைக்காக வந்த மகாராஜா அந்த பக்கமாக வரைச்சி பார்க்குறார். என்னது இந்த குன்று மேலே வந்து நம்ம ரங்கநாத கோஸ்வாமினா உட்கார்ந்துன்னு இருக்கார், அது இப்படி உடம்புல வஸ்திரம் கூட இல்லாத இந்த வெயிலில் 12 மணிக்கு உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து அவருக்கு போத்தி கையில், அவர் எப்பவுமே வெளியில் போனால் டென்ட் எல்லாம் எடுத்துன்னு போவா இல்லையா, அதெல்லாம் அதுக்கு போட சொல்லி சாமியான மாதிரி இப்போ தான் கல்யாணத்தில் தான் பண்ணுறாள். 8 மணிக்கு முகூர்த்தம்னா 6 மணிக்கு வரான், 6:30க்கு முடிச்சு விட்றான். எல்லாத்தையும் எல்லா அலங்காரம் பண்ணியாச்சு, சாமியான ஓட்டாச்சு, சேரெல்லாம் அடிக்காச்சு, பூ அலங்காரம் பண்ணி எல்லா நிமிஷம் காசு தான். காசை கொடுத்துட்டோம்னு சொன்னால் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்கிற மாதிரி. மகாராஜா ஆர்டர் பண்ணான்னா உடனே எல்லாத்தையும் பண்ணிட்டான். அமக்கலமாக இருக்கு, ஒரு யுவராஜாவுக்கு பட்டாபிஷேகம் ஆன மாதிரி இருக்கு அங்கே பார்த்தாக்க. அப்போது வரார் குருநாதர், வர ராமதாசனும் ஒரு சிஷ்யாலும் வரா. வந்து பார்த்தா இவர் வந்து யுவராஜா மாதிரி உட்காந்துருக்காரு, கண்ணு முடிந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்போ வந்த உடனே குரு கூப்பிட்றார், ரங்கநாதா இதெல்லாம் என்னப்பா? குரு சங்கல்பம். நான் எதுவும் கேட்கல, அதுவே வந்திருக்குன்னா குருவுடைய சங்கல்பம் அப்படி போல் இருக்கு, அது நடந்திருக்குன்னு. அப்போ சொன்னாராம் குரு, அவனுக்கு இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாக்கு யாண்டும் இடும்பையில். இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு இல்லாத அந்த சுவாமியினுடைய பாதங்களை அடைஞ்சுட்டாக்க இவனுக்கு என்றைக்குமே கஷ்டம் வராதுன்னா, இவனுக்கு வேண்டுதலும் இல்லை வேண்டாமையும் இல்லை. அதனால இன்னைக்கு ராஜாவே அவன் காலில் விழறான் பாரு. இது அவன் கேட்டு வரல, அவனுக்கு அனுபவிக்கணுங்கிற ஒரு பிராப்தம் இருக்கு, அதனால்தான். இது ஒரு பக்கம். இதே மாதிரி ஏகநாதர்னு ஒருத்தர், அவருக்கு குருவை தவிர ஒண்ணுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் குரு தான். அவருக்கு பாடத்தை பற்றி கவலை கிடையாது, எந்த பற்றி நம்ம தோடக்காட்சியார் மாதிரி அவர் குருக்கு சேவை பண்ணுறது தான். அவர் தினமும் போய் அந்தந்த பக்கம் போய் ஆத்தங்கரில் அந்த பக்கம் துணியெல்லாம் துவச்சி முடிச்சு புழிஞ்சு தோளில் போட்டுன்னு வருவார். அவருக்கு பாடமே கிடையாது, ஆனந்தகிரின்னு அவருக்கு பேரான். ஒரு நாளைக்கு இவர் அங்கேருந்து பார்க்குறார், இந்த கரையிலேருந்து சிஷ்யரான அவர் வந்து தோடகாஷ்டகம்னு குரு மேலே பாடிண்டே வர. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஒரு நாள் கூட பாடம் கற்றுன்னு இருக்கிறாரு, அவர் எப்படி இவ்வளோ அழகாக ஸ்லோகம் பண்ணிட்டு வரார். விதித்தாக்கலன்னு ஆரம்பிக்கிறீங்களா, எம்எஸ் சுப்ரமணியம் பாடி கூட கேட்டிருப்பேன் நீங்கள். சங்கர தேசிகமே சரணம்னு முடிகிற மாதிரி அந்த ஸ்லோகங்கள். இது பண்ணுறாங்கன்னா குருனுடைய ஒரு நயன தீட்சையிலேயே அது கிடச்சிடும். அதே மாதிரி இப்போ நம்மளவர் இருக்கார், இவருக்கு அதே மாதிரி இந்த ஏகநாதருக்கு அப்படி தான் கிடைச்சி. எப்படின்னாக்கா, எனக்கு எதுவுமே வேண்டாம், குருக்கு சேவை பண்ணா போதும், அப்படி ஒரு உத்தமான ஒரு சிஷ்யர் அவர். இவரும் பார்த்தா அவனுக்கு ஏதாவது சொல்லி தேர்த்தணும், உன்னை பெரிய ஆளாக்கணும்னு பார்த்தா ஒன்றும் அடப்பட மாட்டேங்க. தினம் என்ன வேலைன்னா காத்தால போய் கோதாவரியில் குளிச்சுட்டு அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு குருவுக்காக கொண்டு வர வேண்டியது, அவரை வஸ்திரங்கள்லாம் துவச்சி பண்ணி எடுத்துன்னு வர வேண்டியது. ஒரு நாள் குரு கூப்பிட்டு சொன்னார், நீ வரும்போது பாரு, ஒரு அதிசயமான ஒருத்தர் நிற்பார், அவர்கிட்ட போய் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னு. இவர் போனார், திரும்பி வந்தால் அங்கே ஒருத்தர் ஒரு சூழலாம் வச்சுன்னு இருக்கார், 3 தலையாக இருக்குது, சுற்றி வர நாயெல்லாம் இருக்குது. இவர் அங்கேருந்து பார்த்தார், அவர் அங்கேருந்து வா அப்படின்னு கூப்பிட்டார் அவரை. இவர் யார்? ஏகநாதரை. இவர் சொன்னார், எனக்கு நிறைய வேலை இருக்குது, போய் குருவுடைய வேலை பார்க்க வேண்டியது நான் நிறையா இருக்கு, நீ உன்னை பார்த்தா வந்து நீ லேஸில் விழுவ மாதிரி தெரியல, என்ன எனக்கு உன்னால் எனக்கு ஒன்றும் ஆக வேணாம், உனக்கும் என்னால் ஒன்றும் ஆக வேணாம், என்னை ஆளை விட்டுவிடு, நான் போகிறேன், நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வந்த உடனே குரு கேட்குறார், வெளியில அதான் பார்த்தியான்னு. பார்த்தேனே, ஒருத்தர் 3 தலையோடு நின்றுருந்தேன். அட பாவி, நான் உனக்கா தத்தாத்திட்ட வேண்டின்ட்டு உனக்கு ஞானத்தை கொடுக்கணுன்றதுக்காக உனக்கு தரிசனம் கொடுக்க சொன்னால், அவர் வலுவில் வந்து உனக்கு கூப்பிட்டா நீ பாட்டு போயான்னு வந்துவிட்டு இது என்ன ஆகுதுன்னு. குருவே, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வராது, எனக்கு உங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தாலே எனக்கு போகணும். 12 வருஷம் சர்வீஸ் பண்ணாரா ஏகநாதர். போகும்போது சித்தி ஆகும்போது அவருடைய குரு ஏகநாதருடைய குரு என்ன பண்ணாராம் அப்படின்னாக்கா, சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார். என்ன வேண்டிக்கிறாருன்னா, இவனுக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன், இவனுக்கு நான் எப்படி கடன் தீர்க்கிறதுன்னு தெரியல, 12 வருஷம் அப்படி உழைச்சிருக்கேன் எனக்கு. பாண்டவரங்கா, இவனுக்கு நீ தான் வந்து ஏதாவது எனக்கு பதிலாக நீ அவனுக்கு ஏதாவது ஒரு ஈடு செய்யணும். அதுக்காக கண்டியா கிருஷ்ணன்கிற பேரில் ஒரு சர்வெண்ட் மாதிரி அந்த பாண்டுரங்கனே வந்து இருந்து
நம்ம ஏக்கநாதருக்கு 12 வருஷம் சர்வீஸ் பண்ணதாக சரித்திரம் சொல்லுது. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, குருவே சரணம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டோம்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை. அவளே நம்மளை பார்த்துப்பா. இப்போ நம்ம ராகவேந்திர சுவாமி கதையில் கூட நம்ம பார்த்துருப்போம். ராகவேந்திர சுவாமி இங்கேருந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்தார், தமிழ்நாட்டில் தான் சன்னியாசம் வாங்கிட்டார், கும்பகோணத்தில் தான் இருந்தார், அங்கே மடம்லாம் கூட இருக்கு. அவருடைய குரு சுதீந்திர தீர்த்தர், அவருக்கு முன்னாடி இருந்தவர் விஜயேந்திர தீர்த்தர், அங்கே போயின்னு இருக்க நிறையா. அவர் கர்நாடகத்தை நோக்கி போயின்னு இருக்கார். அது எல்லை கர்நாடகா ஆந்திரா ரெண்டுக்கும் நடுவில் அந்த துங்கபத்ரா ரிவர் போகிறது. அங்கே போகிறச்ச ஒரு பையன், ஒரு பிராமண பையன், ஆனால் அவன் மாடுகள்லாம் மேய்ச்சின்னு இருக்கான். அவன் ஓடி அவர்கிட்ட கேட்குறான், காலில் என்னோட ஒரு ஆடுக்கு கால் உடஞ்சி போய் படுத்துன்னு இருக்காங்க, உங்களால் எதாவது பண்ண முடியுமா? அவர் கொண்டு வாங்க, அவன் தூக்கின்னு வர அந்த காலை அப்படி தடவி கொடுக்குறான். அந்த ஆடு குதிச்சு ஓடி போய்ட்டு அவன் பார்த்தோன்னா, ஆஹா இப்படி ஒரு பெரிய காரியம் பண்ணிட்டேன்னா நமஸ்காரம் பண்ணுறான். நீ யார் என்னன்னு கேட்குறான். சொல்கிறான், நான் இந்த மாதிரி என்னோடய சொத்தெல்லாம் எங்கள் மாமா அனுபவிச்சுன்னு இருக்கார், எனக்கு எதுவுமே இல்லை, என்ன இந்த மாதிரி ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு வச்சுருக்கா, எனக்கு ஒன்றும் படிப்பெடுப்பு ஒன்றுமே கிடையாது. அவர் என்ன சொல்கிறார், ராகவேந்திர சுவாமி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ரொம்ப இக்கட்டான நிலைமை உனக்கு வரும்போது என்ன நினச்சிக்கோ, குரு ராகவேந்திரா அப்படின்னு சொல்லு, எல்லாம் சரியாக போகும், உனக்கு நான் கொடுக்கறது இதுதான் உபதேசம் அப்படின்னு போயிடுறார். இது இப்படியே இருக்க கொஞ்ச நாள் ஆச்சு. இவன் மாடு மேய்ச்சின்னு தான் இருக்கான். அந்த வழியாக ஒரு நாளைக்கு அந்த ஊருடைய சுல்தான் வரான். அவன் இன்னும் நிறையெல்லாம் இருக்கு, நிஜாம்பா, சுல்தான்பா, ஜாகியன்பா, அந்த பிரதேசத்துக்குள்ள ஒரு அதிபதி அவன் வரான். சித்தி மசூத் கான் பேர் அவனுக்கு. அவனுக்கு மேலத்தில் டெல்லி பாதுஷா கிட்டேருந்து ஒரு ஓலை ஒன்று வருது. அது பாரசீக லாங்குவேஜில் எழுதிருக்கு. இவனுக்கு பார்சி லாங்குவேஜ் தெரியாது, உருது தான் தெரியும். இப்போ அது யார் படித்து சொல்லுவான்னு பார்த்தா இந்த பையன் அங்கே நிற்கிறான். உடனே ஆளுகளை கூப்பிட்டான், அந்த பையனை அழிச்சுன்னு வா, அவனை பார்த்தா படித்த மாதிரி இருக்க, ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கான், அவனை கூப்பிட்டுன்னு வாங்க. அவன் வரான். இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்குன்னு படித்து சொல்லணும். அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எழுத்து படிப்பே கிடையாது, எனக்கு என்னை படிக்கவே இருக்கு. அவன் சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது, இதை படிக்கலைன்னா சவுக்கடி தான் உனக்கு. அப்போ ஞாபகம் வருது, உனக்கு இக்கட்டான நிலைமை வரும்போது என்னை நினச்சிக்கோ அப்படின்னு குரு ராகவேந்திரர் சொன்னார் அப்படின்னு நினச்சிக்கிறார். நினச்சிட்டோடனே குரு ராகவேந்திரா இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துவிட்டு என்னை காப்பாற்றுன்னு நினச்ச உடனே அவனுக்கு அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே தெரியாது தான், அப்படியே படிக்கிறான். படித்த உடனே அதுலேருந்தே அவனுக்கு ஞானம் வந்துடுத்து. எதுவுமே குருனுடைய கருணை எழுந்துடுத்துன்னா தானாகவே எல்லாம் வந்துடணும். ஸோ ஞானம் வந்துடுத்து, பெரிய ஆளாயிட்டான். அதில் என்ன எழுதியிருக்கான்னாக்க, உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் மதித்து ஜாகிர் கான் போஸ்ட்லேருந்து நிஜாம் போஸ்ட்டுக்கு ஒன்று மாற்றிருக்கோம், பெரிய போஸ்ட்டுக்குன்னு அதில் ஓலையில் எழுதியிருக்கான். இவ்வளவு நல்ல செய்தியை நீ சொல்லிட்டே, நாளிலே நீ தான் எனக்கு மந்திரின்னு கூட்டின்னு போயிட்டோம். அவர் தான் பிற்காலத்தில் வெங்கண்ணா அப்படின்னு சொல்லி, வெங்கண்ண பட்டர் அப்படின்னு சொல்லி வந்தார் அப்படின்லாம் சொல்லுவாள். இதோட ரொம்ப ஆச்சரியமான ஒரு சின்ன கதை சொல்லணுன்னாக்கா, குரு சேவை பண்ணிட்டு இருந்தவன், படிப்பெடுப்பு இல்லாத, அந்த குருவோட பேர் ஷியாமாதாசர்னு. அந்த ஷியாமாதாசர்கிட்ட அந்த அவனுக்கு பேர் ரசிக முராரின்னு பேர். அவனுக்கு பேர் முராரி தான். ஏன் ரசிக்கான்னு வந்ததுன்னா, வாத்தியாரை பார்த்து ரொம்ப ரசிப்பனான். எங்கள் வாத்தியார் அவருக்கு தெரியாத எப்படி பதில் சொல்கிறா இருப்பார், எப்படி மடகிறா இருப்பார் அப்படின்னு, அப்படி ஆச்சாரியனை பற்றி அப்படி அமோகமாக நினைக்கிறதுனால ரசிக முராரின்னு அவருக்கு பேரான். இவன் ஒரு நாள் காட்டுக்கு போய் சுள்ளியெல்லாம் பொறுக்கிண்டு ஹோமத்துக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துன்னு வரத்துக்காக போயிருக்கான். அப்போ அந்த ஊர் ராஜா போய் இளவரசன் ராஜாவாகிருக்கான். அவன் கணக்கெல்லாம் பார்க்குறான். கணக்கெல்லாம் பார்த்தா அரசாங்கத்தில் செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. என்ன செலவு அப்படின்னா, எக்கச்சக்கமான செலவு, அளவுக்கு மீறி அவள் அப்பா எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கா. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டீவியேஷன், பெரியவா சொன்ன கதை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கோவிலில் புதுசாக ஒரு ஈவோ ஒருத்தர் வந்தாராம். செலவு கணக்கெல்லாம் குறைக்கணும்னு நினச்சாராம். எல்லாரும் கூப்பிட்டு என்னன்னு அதில் பார்த்தா, மத்தியானத்தில் அந்த சுவாமிக்கு நிவேதனம் பண்ண சாப்பாடு ஒரு பட்டை அப்படி கொடுப்பாங்க எல்லாருக்கும். இவாளுக்கு இத்தனை பட்டை, இந்த பட்டருக்கு ஒரு 3, இவருக்கு 2, இந்த காரியஸ்தருக்கு 2 அப்படின்னு. அப்படியே பார்த்துட்டே வந்தால் அந்த கோவிலில் ஒரு பரதேசி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவருக்கு ஒரு பட்டை அப்படின்னு. இவன் பார்த்தான், 5 எல்லாம் 4 ஆக்கு, 4 3 ஆக்கு, 3 2 ஆக்குன்னா. கடைசியில் இந்த இவர் வந்தார். இந்த பரதேசிக்கு எதுக்கு சும்மா உட்காந்துருங்க, என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் பண்ணல, சும்மா உட்காந்துருப்பார். அவர் கோவிலே 10 வருஷமாக இருக்கார். முதல்ல அதை நிறுத்து. ஸோ அவர் அதை பற்றி கவலைப்பட்டுக்கவே இல்லை, பேசாதுன்ட்டார். இவெல்லாம் போனால், சுவாமி இன்னைக்கு உமக்கு பட்டை சாதம் கிடையாது,
என்னை ஈவோ சொல்லிட்டாருன்னா. ஓ ஈவோ சொல்லிட்டாரா, சரி பரவாயில்ல, இந்த ஈவோ கொஞ்சம் கூப்பிடுனார். ஒன்று ஈவோ போனார். சித்த பக்கத்தில் உட்காந்துங்கோன்னு உட்காந்துட்டார். நான் சொல்கிற வரைக்கும் உட்காந்துங்கோன்னு அந்த பரதேசி. ஈவோ உட்காந்துட்டான்னு சொல்கிறார். உட்காந்து 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. அவர் ஒன்றுமே பேசவே இல்லை. அவரோட உட்காந்துக்க இவரால் உட்கார முடியல. ஏந்துந்தார். நேர காரியஸ்தரை கூப்பிட்டார். இந்த சும்மா இருக்கிற பரதேசிக்கு 4லேருந்து 2 பட்டை கொடுன்ட்டோம். ஏன்னா சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அருணகிரிநாதர் சொன்ன இல்லையா, சும்மா இரு சொல்லறேன்னார். அதுக்கு வாரியார் ரொம்ப அழகாக அர்த்தம் சொல்லுவார். சும்மா இரு சொல்லறேன்னார். 2 விதமாக பேசாத, ஒரே டோன்ட் மின்ஸ் வேர்ட்ஸ், சொன்னால் ஒரே மாதிரி சொல், வார்த்தை மாறி மாறி பேசாது அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். சும்மா இரு சொல் அற, அதான் சும்மா இரு சொல் அற, எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஸோ இது திருப்பி இந்த பழைய கதைக்கு வரலாம். அந்த ராஜா என்ன சொல்றான், எல்லாத்தையும் மானியங்கள்லாம் விலக்கணும். உடனே என்னாச்சு, முதல்ல இந்த குருவோட இவருக்கு கொடுத்த இந்த மானியங்கள், தோப்பு துறவு எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டு போயிட்டான். போனோடனே ஒரு வாசலில் நிற்கிறார். இவன் சிஷ்யன் அந்த ரசிக முராரி அங்கேருந்து வரான். காட்டிலேருந்து பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா குரு ஃபேமிலி சிஷ்யா மற்ற எல்லாரும் வாசலில் நின்றுட்டுருக்கா. என்ன அப்படின்னு, இந்த மாதிரி ராஜா அந்த மாதிரி பண்ணிட்டான். அப்படியா, நேராக ராஜா பார்க்குறேன்னு கேட்டான். ராஜா அப்போ தான் வந்து அவர் பவனி வந்துருக்கார். புது ராஜா இருக்காரு. வெளியில் யானை மேலே, தங்க அம்பாரி மேலே, அப்படி பெரிய யானை, பட்டத்து யானை எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த காலத்து யானை, இந்த காலத்தில் இல்லை இருக்கு. அந்த காலத்து யானை ரொம்ப பெருசாக என்ன இருக்கும், ஒரு 10-12 அடி உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மேலே அம்பாரியில் ராஜா உட்காந்துருக்கார். இவன் நேரம் அங்கே போனான். இப்படி யானை அப்படி பார்த்தான். வா அப்படின்னா அது இவன் பின்னாடி விழுந்துச்சு. இவன் வரான், அதுவும் வருது, இவன் வரான், அதுவும் வரான். நேரம் அந்த குருவோடைய அந்த ஆசிரமத்துக்கு வந்தான். நேரம் பின்னாடியே வாங்க கூட்டின்னு போனான். கொல்லப்பட்ட ஒரு மரத்தடி தென்னை மரம் இருந்தது. அங்கே போய் இங்கே நில்லு அப்படின்னா அது நின்றுட்டு 2 மட்டையை உரிச்சு போட்டான். சாப்பிட்டு அப்படின்னா சாப்பிட்டு ராஜா மேலே உட்காந்துட்டான். என் பாட்டு வந்துட்டான். ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னது வான்னா அது பாட்டு வந்துட்டே இருக்கு, உள்ளே போய் அங்கே நில்லுன்னா அங்கே போய் மரத்தடியில் நிற்கிறது, மட்டையை சாப்பிடணும், நம்ம மேலே உட்காந்துக்கோம், எத்தனை நேரம் இருக்குன்னு தெரியல. இது என்னது, இந்த பையனுக்கே இவ்வளோ பவர் இருந்ததுன்னா வாத்தியாருக்கு எவ்வளோ பவர் இருக்கும். நம்ம போய் இந்த பையனை ஆன்டகனைஸ் பண்ணிவிட்டோமே, ஆனால் கூப்பிடு. அந்த பையன் வந்தான் ரசிக்க முறாரி. என்னப்பா அது, என்ன இல்லை ஒன்றும் இல்லையே, எல்லாமே பரபிரம்மம் தான், வான்னு கூப்பிட்டே வந்தது, நில்லுன்னு நிற்கிறது. அதை போ சொல்லேன்னு. போ சொல்லலாம், ஆனால் என் குருநாதர் டென் இப்படிங்க நீ யாரும் திருப்பி விடு போ சொல்றேன்னு. கொடுத்துட்றேன்னா என்ன, இது மட்டும் திருப்பி கொடுக்கறது மட்டும் இல்லை, அது ரெட்டிப்பா தண்டனையா. நான் அது என்னென்ன வேணுமோ அத்தனையும் அரசாங்கத்திலேருந்து கொடுத்து உங்களுடைய குருக்களும் இனிமேல் அரசாங்க செலவிலேயே நடக்கும்படியான நான் ஆர்டரை போடுறேன்னா. அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான உன்னதமான குரு சிஷ்யர்கள்லாம் இருந்த நம்ம ஊர். இந்த நம்ம ஊரில் இன்னைக்கு குரு சிஷ்ய பாவங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கச்ச கொஞ்சம் மனசுக்கு நெருடலாக தான் இருக்கு. பள்ளிக்கூடத்தில் வந்து சில பேர், சில டீச்சர்ஸ்லாம் மன்னிச்சுப்பா நினைக்கிறேன். அந்த காலத்துல இந்த டியூஷன் அப்படி இப்படிலாம் கிடையவே கிடையாது. சில சமயம் டியூஷன் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, மத்தியானம் கிளாஸ் வந்து 4 மணிக்கு முடிஞ்சிடும். 4லேருந்து 5 வாத்தியார் உட்காந்துட்டு கொஞ்சம் பின்தங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குன்னு அவளுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புவா. இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போலாம் வேறு கிளாஸை நடத்துறது வேறு, பரீட்சைக்காக நடத்துறது வேறு, மேலே நிறைய என்னென்னோ கோர்ஸ்லாம் இப்போ பண்ணணும். ஐஐடிக்கு போகிறதுக்கு வேறு, இதுக்கு வேறு, அதுக்கு வேறு, அமெரிக்காவுக்கு போடணும் வேறு, ரஷ்யாவுக்கு போடணும் வேறு, ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக அதுக்கு இப்போல்லாம் வந்து ஒரு இதுவே போட்டிருக்கா இல்லையா, லிஸ்ட்டு போட்டு எதுக்கு என்னென்ன ரேட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. ஆனால் குருக்கிட்ட சிஷ்யன் எப்படி போய் கேட்கணுமா அப்படின்னா, சுவாமின் நமஸ்தே நதலோக பந்து. சிஷ்யன் போய் கேட்கணும், சுவாமின், ஏ சுவாமி நமஸ்தே, உங்களுக்கு வணக்கம், நத லோக பந்தோ, உன்னை வணங்கக்கூடிய உலகுக்கெல்லாம் நீ பந்துவாக இருக்கக்கூடியவனே, காருண்ய சிந்தோ, கருணை கடலாக இருக்கக்கூடியவனே, பதித்தம் பவாப்தோ, இந்த பவ வினை கடல்ங்கிறதுல மூழ்கி போயிருக்கிற என்ன மாம் உத்தர, என்ன நீ மேலே கை தூக்கி விட வேண்டும். ஆத்மீய கட்டாட்ச திருஷ்டியா, உன்னுடைய கருணையான கண் பார்வையினால எனக்கு சுதாபிவிருஷ்டியா, உன்னுடைய அமிர்தங்கிற கருணை மழையை மேலே பொழிஞ்சு என்ன உத்தர, என்ன மேலே தூக்கி விடுன்னு சொல்லணுமா. இதையே தான் இவன் கூட சொல்றான். யாரு, நம்ம கிருஷ்ணன்ட்ட அர்ஜுனன் கூட சொல்றான், எஸ் ஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் பூஹி தன்மே.
எது உலகத்தை ரொம்ப சிறந்ததுன்னு உனக்கு தோன்றதோ, எனக்கு எது க்ஷேமத்தை கொடுக்கும் தோன்றதோ அதை நீ எனக்கு சொல்லு. ஏன்னா சிஷ்யஸ்தேகம் சாதிமாம், நான் இப்போ உன்னுடைய சிஷ்யனாக இருக்கேன். எனக்கு நீ சொன்ன கீதையெல்லாம் எனக்கு ஒன்றும் புரிய போகிறது இல்லை. இங்கே இருக்கிறதுல நான் என்ன பண்ணணுங்கிறத நீ சொல்லு, நான் பண்ணுறேன். நீ என்ன சொல்றியோ யூ கமாண்ட், ஐ வில் டூ இட். தாம் சரணம் பிரபன்னோகம், நான் உன்னை சரணமாக அடைந்து விட்டேன். இதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சரணாகதி தத்துவம் சொல்லுவார். ராமானுஜர் சொன்னுடைய மெயின் இதுவே என்னன்னு சொன்ன சரணாகதி. சுவாமி தான் எல்லாம், அவருக்கு பேர் உடையவர்னு பேர். ஏன்னா சுவாமி எல்லாம் தனக்கு உடையவராக இருப்பார் சுவாமி. அதே பேர் தான் நம்ம பெரியவாள்லாம் சுவாமிகள் வந்திருக்கான மரியாதையாக சொல்கிறோம் இல்லையா. அதனால தான் ராமானுஜருக்கும் சுவாமி அப்படின்றது தமிழாக்கம் தான் உடையவர்னு பேர். ஏன்னா எல்லா விதமான ஒரு வர்ச்சூஸும் அவர்கிட்ட இருந்ததுனால அவருக்கு உடையவர்னு பேர். அப்படி உடையவர் சொல்லி கொடுத்த சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க அதுதான் சரணாகதி தத்துவம். பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம்னா அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம, நீ தான் எனக்கு சரணம், நீ தான் என்னை ரட்சிக்கணும், உன்னை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு அப்படி போயிட்டால் அநாத ரட்சகனான அந்த பரமாத்மா சர்வ நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவான்றது நம்ம திரௌபதியுடைய கதையிலேயே நம்ம பார்த்துருக்கோம். கிருஷ்ணா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னபோது முதல் தடவை துரியோதனுடைய சபையில் அவமானப்படுத்தப்பட்ட போது அவள் காப்பாற்றப்பட்டாள். இப்பெல்லாம் சொல்கிறா நிறைய பேர் புடவையாக நிறைய வந்தது. கிருஷ்ணனுக்கு என்ன கடைகடையாக போய் புடவை எடுத்துன்னு வருதானா? வாரியார் சுவாமி அப்படி சொல்ல, இவ கட்டின்ற இருந்த சேலையவே அவன் இழுக்கும்போது வழுக்கின்னு போயிட்டான். கடைசி தடவை வழுக்கி கீழே விழுந்துட்டானோ. அப்படி பரமாத்மா பண்ணான். அவன் கட்டினது ஒரு சேலை தான், அதுவே அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்வார். அடுத்தது காட்டில் இருக்கும்போது துரியோதன் வேணுன்னே பிளான் பண்ணி துர்வாசரை அனுப்பிச்சான். அவரை கூப்பிட்டு ரொம்ப நல்லா அவருக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு, என்னோட தம்பிகள்லாம் காட்டில் இருக்கா, அண்ணா தம்பிகள்லாம், அவளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கணும், நீ அங்கேயும் போய் அவகிட்ட பிக்ஷாவந்தனம் பண்ணிக்கணும். இதோ நல்ல விஷயமா சொல்கிறான் போகிறது. துர்வாசர் அங்கே போயிட்டார். அங்கே போயிட்டு தர்மபுத்தர் சொல்ல, நான் போய் குளிச்சுட்டு வரேன் யமுனையில், வரத்துக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணி வைன்னு போகிறார். மெதுவாக போகிறார். அந்த நாராயண பட்சத்தை ரொம்ப சொல்கிறார், ரொம்ப அழகாக வருடத்தில் சொல்லும்போது இவர் பரார்த்தசீலகா அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார் நாராயணத்தில். பரார்த்திசீலகா, அதாவது பற்றியாளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுல ரொம்ப சிரேஷ்டமானவரா துர்வாசர். ரொம்ப கேட்டோன்னா சில பேர் போவோம், வெள்ளுன்னு விழுது. ஐயா அவர்கிட்ட போய் கேட்டாங்க, பூச்சி பாரியா வேண்டாயா, கேட்காதே போயிடுவா இல்லையா. சில பேர் நமக்கு தெரியாத இருக்கிறதே பரவாயில்ல, இவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு போயிட்டு அவர்கிட்ட வசம் வாங்கிட்டு வர முடியும். அது மாதிரி இந்த துர்வாசர் அங்கே போயிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டால் வேணுனே மந்தகத்திகின்னு சொல்கிறார். இப்போ வேணுனே மெதுவாக போனாராம். போயிட்டு வேணுனே லேட் பண்ணாராம். அப்போ தான் கிருஷ்ணர் வர. கிருஷ்ணர் வந்த உடனே இந்த மாதிரி ஆச்சுப்பா, நான் எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு கவுத்துட்டேன் பாத்திரத்தை. இப்போ துர்வாசர் வேற புறப்படுறார். 10,000 பேரோட வரப்போறார். அவருக்கு எப்படி சாப்பாடு போடுறதுன்னு தெரியல. உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், நீ பாத்திரத்தை கவுத்துட்டேங்கிற, அக்ஷய பாத்திரத்தை எடுத்துன்னு வாங்க, அதில் ஒன்றும் கிடையாது கிருஷ்ணா, நீ கொண்டா நான் பார்க்குறேன். அது கொண்டு வந்தேன். அதில் ஒரே ஒரு கீரை ஓட்டின்னு இருந்தான். இதை நான் ஒரு குழந்தைகிட்ட சொன்னேன் இந்த கதையை. உனக்கு என்ன தெரியுறது இல்லை அப்படின்னு. அந்த குழந்தை சொல்லிட்டு, அந்த காலத்திலே 10 பாத்திரம் ஒழுங்காக தேய்க்க மாட்டான்னு தெரியாது, நாம் உனக்கு போய் இந்த கதையை சொன்னேன். இதுமாதிரி இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப புச்சாலிகள். அதுக்கு குருமார்கள் நல்லா அமையலைன்னா அது தசை மாதிரி போயிடும். நான் இந்த ஒரு குழந்தைக்கு ஒரு கதை சொன்னேன். இந்த முயல் ஆமை கதை தெரியுமா? இந்த ஆமை மெதுவாக தான் போகிறது. அதனால ஓவர் கான்ஃபிடென்ஸில் முயல் என்ன பண்ணுறது, மரத்தடியில் போய் நாய் தூங்கிட்டு அப்புறம் கிளம்பிட்டு, ஆனால் பார்த்தா அதுக்குள்ளே ஆமை போய் வின்னிங் போஸ்ட்டில் போய் தொட்டு கப்பை வாங்கிடுச்சு. ஆனால் திரும்பி முயல் வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாரும் டபாய்ச்சாங்க. இரு மேலே நான் சொல்கிறேன், அந்த குழந்தை என்ன சொல்ல போகிறேன்னு. வீட்டில் போனால் எல்லாம் டபாய்ச்சா. பாரு மந்தமாக போகிற ஒரு ஆமை ஜெயிச்சுட்டு வந்துடுத்து, நீ ஓடக்கூடிய முயல் தோற்றுட்டு வந்து வெக்கமா இல்லையான்னு கேட்டுது. இந்த இது முயல் என்ன பதில் சொல்லிட்டான் தெரியுமா? எனக்கு ஒரு வெக்கமும் இல்லை, என்னை எந்த ஜென்மா எடுத்தாலும் இந்த ஆமை ஜெயிக்க முடியாது, ஒரு தடவை அதை ஜெயிக்கட்டும்னு நான் விட்டு கொடுத்தேன். இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப படு புத்தாலிகள். இது மாதிரி கதைகள்லாம் குழந்தைகிட்ட சொன்னால் சரிப்பட்டு வராது. ஏன்னா அவ்வளவு புத்தாலித்தனமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல குருமார்கள் இந்த காலத்தில் கிடைக்கணும். கிடைச்சதுன்னு சொன்னாக்க குழந்தைகளும் நன்னா வளரும், நல்லபடியாக வரும். அந்த குழந்தைகளுக்கு படிப்பு மாத்திரம் இல்லாத நீதி கதைகள் சொல்லிக் கொடுக்கறது. அதுதான் வீட்டில் பெரியவாள்லாம் இருந்தாக்கா அந்த காலத்தில் நிறைய நல்ல கதைகள்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து
நல்ல பிரமாதமாக பண்ணுவா. வாத்தியார்களுக்கும் அந்த அந்த அதில் வந்து அவளுக்கு சுலபமாக போயிடுது, அவளுடைய வேலைகள்லாம் சுலபமாக போயிடுறது. அப்படிப்பட்ட ஒரு குரு கட்டாட்சம் இல்லைன்னா குருவருள் இல்லையல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. இதை வந்து குருவை பற்றி விஜயதாசர்னு ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கார் கன்னடத்தில். அந்த பாடலுடைய தமிழாக்கத்தை மாத்திரம் பார்த்துட்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு பண்ணுறேன். டேக் 3 more minutes. சதா எந்தன் இதயம் தன்னில் வாசம் செய்யும் சத்குருவே, சதா எந்தன் இதயம் தன்னில் வாசம் செய்யும் சத்குருவே, பதாம்புஜம் அன்றி பரந்த இந்த பாரில் எனக்கு கதி வேறில்லை, சதா எந்தன் இதயம் தன்னில் வாசம் செய்யும் சத்குருவே, உன்னை நானும் விடுவதில்லை, என்னை நீயும் மறுத்தற்கில்லை, முன்னை வினைகள் முற்றும் களைந்து தன்னை உணரும் அறிவை தந்து, சதா எந்தன் இதயம் தன்னில் வாசம் செய்யும் சத்குருவே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போதும் என்னுடைய இதயத்தில் வாசம் பண்ணக்கூடிய சத்குருநாதா, உன்னுடைய பாதாம்புதத்தை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வந்து வேற கதி கிடையாது. நான் உன்னை விடுறதா இல்லை, நீ என்னை விட முடியாது. அதனால என்னுடைய பூர்வ ஜென்ம பாபங்கள் சொல்லி நீ தட்டு கழிச்சிடாத, எல்லாத்தையும் நீ நிவர்த்தி பண்ணி என்னை உணரக்கூடிய ஒரு நிலை. அதாவது ரமணர் கூட சொல்வார், ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேட்ட பகவான் இருக்காரா அப்படின்னு கேட்டாராம். உடனே ரமணர் சொன்னாராம், பகவான் இருக்கார் இல்லைங்கிறத பற்றி நம்ம விசாரப்பட வேண்டாம், இருந்தா எழுதிட்டு போட்டோம், இல்லைன்னு இல்லாத போட்டோம், நீ இருக்கியோ இல்லையோ, நீ யாரு, எப்படி இருக்க, என்னவா இருக்க, ஏன் இருக்க, இதை கொஞ்சம் விசாரம் பண்ணிட்டு வா, அடுத்த தடவை வச்சு அதை பற்றி பேசலாம்னா. அது மாதிரி நாம் உணர்றதுக்கு நாம் யார், எதற்காக வந்தோம், நம்முடைய கடமைகள் என்ன என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணத்துக்கு உதவக்கூடிய ஒரு சம்சார கடலை தாண்டக்கூடிய கப்பலாக இருக்கக்கூடிய குருநாதர். தாண்டி விடலாம் கடல், தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம்னு அர்த்தம். எப்போ அந்த குருநாதருடைய அருள் இருந்தால் தாண்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்கா. அந்த குருநாதர் மேலே ஒரு மங்கள ஸ்லோகத்தோட நான் பூர்த்தி பண்ணுறேன். மங்களம் ஞான பிரதாய நிஜ பக்த ஹிதாய ச சர்வாபீஷ்ட சித்திதாய சகலாய ச மங்களம் மங்களம் குருநாதாய மங்களம் ச மகாத்மனே மங்களம் சார்வபௌமாய மங்களம் மங்களாத்மனே. குருவே சரணம். ஸ்ரீ குருபியோ நமः. போது நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். அவர் எப்போவுமே கொஞ்சம் ஆழமாக நல்லா மனசுக்கு புரிய வேண்டாம். சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்னன்னா, நமக்கு யார்கிட்டையா ஒருத்தட்ட ஈடுபாடு இருக்கணும். அதுதான் குரு. நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம ஒருத்தருக்குமே குரு தேவை. நமக்கே தெரியும், சில பேர்கிட்ட போய் எதுவாக இருந்தாலும் யோஜனை கேட்போம். யோஜனை கேட்கறதே நமக்கு பலிக்கும். அவர் தான் குரு. இந்த யோஜனை சொல்லக்கூடியவர் பிரதிபலன் எதிர்பார்க்காத, நமக்கு எது சௌகரியமோ அது இல்லாத, ஸ்வீட் மெடிசன் கொடுக்கக்கூடாது, எது நியாயமோ எது மனசில் ஈடுபாடு இல்லாத சொல்கிறாரோ அவர் தான் நம்ம குரு. வாழ்க்கையில் நம்ம ஒருத்தருக்கும் ஒருத்தர் தேவை. எல்லா வயசு 30 வயசு இருந்தாலும் 40 வயசு இருந்தாலும் நமக்கு ஒரு இருந்தால், நமக்கு வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறதே அவர் போய் யோஜனை கேட்கலாம். அதில் நம்பிக்கை இருக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இது கொடுத்தது சரியாக இருக்குமோ இல்லையோ, இன்னொரு டாக்டர்கிட்ட போனாங்கன்னா அது மாதிரி இருக்காது. நம்ம ஒருத்தர்கிட்ட ஈடுபாடோடு இருக்கணும். இந்த ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஆசாமி நல்லவராக இருக்கணும், பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் குரு. அதே மாதிரி நம்மளும் புறத்தையார் குருவாக இருக்கலாம். நம்ம நம்பிட்டு சில பேர் வருவா, இவன் நல்லவன், நல்லவள், நல்லவன் மாதிரி நல்லவள், இவ்வளோ யோஜனை கேட்கலாம்,
அப்படின்னு சொல்கிறத நம்மளும் ஈடுபாடு இல்லாத அவளுக்கு நல்ல யோஜனை கொடுத்தா நமக்கு நல்லது, அவளுக்கு நல்லது. அதனால் இங்கே ஒருத்தரும் இருக்கிறவளுக்கும் எல்லாருக்கும் ஒரு குரு தேவை. நம்மளும் குருவாகலாம். குரு சிஷ்யபாவம் இதுதான் சம்மன் சப்ஸ்டன்ஸ் அவர் சொன்னார். இது மாதிரி நல்ல உள்ளத்தோடு நம்ம போய் தருவோம், அனுகிரகம் பண்ணோம், ஆயாதிக்கணும். அதேமாதிரி நம்மளும் புறத்தாருக்கு சொல்லணும். இதுதான் குரு சிஷ்யபாவம். இவர் கேட்கறதுக்காக நான் வந்து கொஞ்சம் வழக்கமாக லேட்டாக வந்துட்டேன். அவர் ஜாடையாக சொன்னார் 6:40 தான் ஆரம்பிச்சதுன்னு. நான் 6:45 வந்தேன். அதனால் அதை சொல்கிறதுக்காக சொன்னார். அது இனிமேல் வரக்கூடாதுன்னு எனக்கு அவர் உபதேசம் பண்ணார். நான் ஒழுங்காக வரேன். நன்றி. நீங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம்.